காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏற்கனவே ஒரு 20-25 நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும், அதுல வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி லைஃப்ல நடந்த கதை தான். அப்ப நான் கதையை படிச்ச உடனே இந்த படத்துல நான் வேற நடிக்கிறேன்ல, ஹீரோவா நடிக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சுவாதா கேரக்டர்லயோ இல்ல காயத்ரி கேரக்டர்லயோ தமயந்தி கண்டிப்பா இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கு, என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அதை முடிச்ச உடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15 நாளா போகுது. நம்ம பாண்டிச்சேரியில ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். கேட்கலாமா வேணாவா, கேட்கலாமா வேணாவா. அப்ப நான் ஒரு சிலதை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்க லைஃப்ல நடந்துச்சேன்னா விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படியே கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளா. இப்போ இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழ்ல அப்ப சரி நீங்க தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்க லைஃப்ல நடந்துச்சு, இப்ப என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வரும், 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னு. இப்ப என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, ஒருத்தன் இவ்வளவு பயங்கரமா லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமயந்தி லைஃப்ல, இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவா அதை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப என் கதாபாத்திரம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க ஆகுது, அந்த தமிழ் யார் தாங்க போது 2வது நாள் ஒரு 25-30 நாள் வராது ஆனந்த் சார் எழுந்துருங்க சார் எழுந்துருங்க. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். உழைப்பும் காயங்களும் ஒரு நாள் வெற்றியை கையில் கொடுக்கும். இவரின் போராட்டமும் ஒருபோதும் சோர்வடையாது. வரிகளை வார்த்தைகளிலும் சொல்லாமல் எல்லா துயரங்களிலும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். காயில் இவர் காயம் மாற்றும், பெயரும் போற்றும் என்று வாழ்த்துக்களோடு ஒரு வலியின் சோகத்தை அழகாக நடிப்பில் காட்டிய நடிகர் லிங்கேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி. தலைவி ஒவ்வொரு படத்துலயும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறீங்க. தேங்க்ஸ் தலை. பிரஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பி பிரஸ்ல இருந்து வந்திருக்க தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவா இருக்கு அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்கு. தமயந்தி கதை என்ன எப்படி அடிச்சு இந்த படத்துல கொண்டு நடிக்க வச்சாங்க, அதே போல அடிச்சு இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோன அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு மாட்டு நிம்மதியா தான் இருந்தாரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியா போயிருக்கோம். அவரை கூட்டு வந்து இங்க விட்டு பட் ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோல கேட்கும்போது ரொம்ப பூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. அவங்க இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? நீங்களே அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. பாடகர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன விட பைசஸ் பெருசா இருக்கு. ஆக்சுவலா நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்துல நம்ம நடிக்கிற மாட்டோம் எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளவு செமையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயிலோட அசட்டா வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்ப நான் சொல்ல போற நபருக்கு நன்றி சொல்ல போற நபருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது. பார்த்திருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்திருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்ப வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தா அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல பெண் தோழிகள் நான் சொல்றது நட்பா இருப்பாங்களோ அவங்க சொல்றேன், நீங்க வேற எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தா அந்த உலகம் வேற, அவங்களுக்கு இது புரியும். அதே போல ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உலகம் வேற. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேற. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்க பார்த்தேன். நாங்க பூஜை போடும்போது அவர் அங்க இருந்தாரு. அப்போ பாண்டிச்சேரியில ஷூட்டு முதல் நாள். நாங்க பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூத்துவணும். சாமி போட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் டேக்கு சார் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு அங்கே கிளம்புனாங்க.
அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்தோட பிரச்சனை அப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதுவுமா இன்னைக்கு அவர் கூட இருந்துகிட்டே இருக்காரு மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இதுபோல் நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில். அதுதான் காயல வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயல்ல. ஸோ நன்றி மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், இங்க எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்துல உண்டு. நான் போன்ல தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்துல நானும் ஒரு பாட்டா இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசினாலும் கூட, அனுமோல் பேசினாலும் நான் ஜேசு சார் சத்தியமா பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசியிருக்கோம். அப்போ ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்க இருந்து நகர்த்தலாமா வேண்டாமா பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள்ல வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்ப நான் அப்பதான் ஒரு ஹீரோவா 2-3 படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால, கொஞ்சம் நான் அதை கத்துக்கிட்டு இருந்ததுனால என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல இருந்து லிங்கேஷ் பண்ணலான்னு போது, சார் த்ரோ ஆன் பண்ணுங்க, பாத்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூல போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளவுதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம், இப்பதான் பேசுறோம். ஸோ இந்த ஒரு புது படம் பண்றதுக்கு இல்ல பல பிரச்சனைகளை நான் தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யாரு படிச்சாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேல. அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில இருந்துச்சு. மேபி அதுதான் ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்கா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படிச்சா எப்படி இருக்கும், அந்த துணி அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையா இருந்திருக்கும். ஸோ காயல் பத்தி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமா பேசணும்னு நினைச்சிட்டே வந்தேன். காயல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலா. இவங்க ஆக்சுவலா எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், ஓகே நம்மளுக்கு பயங்கரமா ஹீரோ போறாரு போல நினைச்சேன். போன பாட்டுல நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனா சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், ஹீரோனா ஃபேஸ் பண்ணிதான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, சுவாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்க நடிச்சோம். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தி அக்கா, எனக்கு யாருன்னு அப்ப தெரியாது, கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா, அவர் இப்படி நிக்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமோல் மேடம் சொன்னாங்கல்ல. ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிக்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவான். தம்பி உருவா பார்த்தல, அவர் ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கையில் லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையா ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். ஆனா அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான், அவங்க இங்கே இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செமக்கும் டேய் ஏன்டா இப்படி பண்ற, கிட்ட பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏன்னா இவ்வளவு சூப்பரா இருக்கு, அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி நானும் காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதுலதான் 2 பேரும் ஒர்க் பண்ணாரு. கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன தான் கொடுத்தாரு. பாத்தீங்களா, அந்த படத்துல சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாம இருக்கு. அவங்க கிட்ட நான் சொன்னது, இவ்வளவுதானே காசு இருக்கு கார்த்தி, என்ன பண்ணலாம், நான் பாத்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தா போதும் கார்த்திக், அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்கிற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாம, அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிடுவாரு கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளவு பொய்டிக்கா இருந்துச்சோ அதே போல எடுத்த விதம் பொய்டிக்கா இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமா கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பா. ஏன்னா நீங்க படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க, கண்டிப்பா 100% படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமா தேட ஆரம்பிச்சிருவீங்க.
அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலா இருக்குன்னா அப்ப நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாவன்னா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.75 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நம்ம நைஸா சொல்லுவோம், சார் இப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்துல அப்படின்னு. ஸோ அந்த படத்தை ரொம்ப அழகா அந்த அந்த ஜூஸ் குறையாம, அந்த அந்த பொய்டிக் குறையாம, அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுத்து வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஓகே. அப்புறம் அனுமல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமைந்தேகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமல் நடிச்சாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமா எனக்கு ஒரு சீனி அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, இதை மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதாவோட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் அவரை பார்த்துருப்போம், ஆனா ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலா அவர் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலா ஸ்பாட்ல அவ்வளவு ஜாலியா என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட் ஷூட் தான் 2 பேரும் ரொம்ப சமஜா 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தானே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்துல கிடைச்சாரு. இறுதியாக இயக்குனர் பத்தி, ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுறேன்னு தெரியல, பட் பேசிட்டேன் நான். என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கரா இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கையில நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ஜோன், ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்க நான் ஹேண்டில் பண்ணோம். முடியுமா இல்லையான்னு தெரியல. அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப், மனசுக்குள்ளேயே ஒண்ணு வச்சுப்பாங்க, ஆனா நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப், அவங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோட அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேரு, அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப். அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்கல்ல, அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்றது கஷ்டம். இப்படி அப்புறம் என்னோட என் மனைவி பத்தி முதல்ல இப்பதான் நான் பேசுறேன். என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலா எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்க மேல அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போறது, இவங்க கூட பேசுறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. நான் சொல்றேன், எங்க அம்மாவோட தங்கச்சி, முதல் தங்கச்சி, அவங்க பேரு தமயந்தி. நான் அப்படிதான் பாத்துட்டேன் அவங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த பேர் என் அம்மா சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும், அவங்க என்ன வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்க 2 பேரும் பார்க்கும்போதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட, தம்பி இது பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க. நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல. ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த 2 ஹவர்ஸ்ல ஒரு கதையை சொல்லிட்டு, நீங்க பண்ணுங்க தம்பி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேர் தான் நான் ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டிப்பாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் 1 வருஷம் அந்த படம் முடிவு வைக்க நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏற்கனவே ஒரு 20-25 நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும், அதுல வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்ல நடந்த கதை தான். அப்ப நான் கதையை படிச்ச உடனே இந்த படத்துல நான் வேற நடிக்கிறேன்ல, ஹீரோவா நடிக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லயோ இல்ல காயத்ரி கேரக்டர்லயோ தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே, சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அதை முடிச்ச உடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளா போகுது. நம்ம பாண்டிச்சேரியில ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். கேட்கலாமா வேணாவா அப்ப நான் ஒரு சிலதை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்க லைஃப்ல நடந்துச்சேன்னா விடுங்க தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளா. இப்போ இவங்க ஓகே,
நான் வந்துட்டு தமிழ்ல அப்ப சரி நீங்க தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்க லைஃப்ல நடந்துச்சு. இப்ப என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வருவான் 2 நாள் கழிச்சு வருவான் வெயிட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னு இப்ப என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சே என்னடா இது ஒருத்தன் இவ்வளவு பயங்கரமா லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்ல, இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவா அதை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப என் கதாபாத்திரம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க ஆகுது அந்த தமிழ் யார் தாங்க போது 2வது நாள் ஒரு 25-30 நாள் வராது ஆனந்த் சார் எழுந்துருங்க சார் எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ சோ மச். எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலா நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என்ன மேல பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடா இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப அழகான ஆணா நான் இருக்கேன் அந்த படத்துல. அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும் போது ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிற காரணம் கேட்டேன், என்ன அதுல ஆண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க. சோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்கா சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒண்ணு வருது இல்ல, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சி வந்த எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.